புக்கு ரொம்ப வர்த்து. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ சந்திப்பிழைன்னு இருக்கு அப்படின்னா, அது எல்லாருக்குமே கொஞ்சம் டஃப்பான டாப்பிக்காக தான் இருக்கும். அதில் வந்து விதிகள் நம்ம கொஞ்சம் தான் படிச்சிருப்போம். அதுலேயுமே வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ ஐயப்பட்டிருக்க புக்கில் பார்த்தீங்கன்னா, சந்திப்பிழைகளுக்கு விதிகள் எல்லாமே வந்து நல்லா தெளிவாக கிளியராக புரிகிற மாதிரி இருக்குது. அதோட பின்னாடி எக்ஸசைஸ் நிறைய இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஷின்ஸ் போட்டு பார்த்தா சந்திப்பிழைகள் பொறுத்த வரைக்கும் என்னதான் நம்ம விதிகள் படித்தாலுமே அதை நம்ம எக்ஸசைஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்மளால் அதில் நிறைய வந்து ஸ்கோர் பண்ண முடியும், தப்புலாம் நம்ம திருத்திக்க முடியும். இதில் எல்லா சந்திப்பிழை மட்டும் இல்லை, எல்லா டாப்பிக்குமே நமக்கு பின்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளே நம்ம செல்ஃப் எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்குது, என்ன தப்பு பண்ணுறோன்னு திருத்திக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்குது. அதனால் இது ரொம்ப நல்லா இருக்குது. இதோட சேர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க்கும் தராங்க. அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நம்ம படிச்சுட்டு இதில் இருக்கிற ப்ராக்டிஸ் கொஸ்டின் போட்டு இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்து அது ஒரு செட் ஆஃப் ப்ராப்பராக முடிகிற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபை ஃபீலிங் வருது நமக்கு. என்ன முக்கால்வாசி லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் எக்ஸாம் எழுதும்போது என்ன பெரிய கஷ்டம் நான் ஃபேஸ் பண்ணேன்னா, ஐயோ எல்லாம் முடிச்சிட்டோமா, படிச்சிட்டோமா, இன்னும் இருக்கா, இன்னும் நிறைய இருக்குது போலயே, பேலன்ஸ் இருக்குது, நம்மளால பாஸ் பண்ண முடியுமா, இப்படி ஒரு டவுட் கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதை படித்தோன்னா இதிலிருந்து வருது, கண்டிப்பாக வரும், வராட்டியும் நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த கான்ஃபிடென்ஸே நமக்கு போய் தைரியமாக எக்ஸாம் எழுதுறதுக்கு, நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் தரும். அதனால கண்டிப்பாக இதில் இருக்க புக்கு நல்லா வர்த்து. இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் சூப்பராக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் 3 வால்யூம் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நானுமே பெருசா இருக்கே, படிக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் பயந்தேன். பட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம புக்கை பார்த்து பயப்படுவோம், அது எல்லாருக்குமே இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு டாபிக் வைஸ் தனித்தனியாக இருக்குது, அது எல்லாமே ஈஸியாக இருக்குது. அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கும்போது அது நல்லா இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. இப்போ இதை படித்ததுனால நம்மளால் தமிழில் அபவ் 95 கண்டிப்பாக போட முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கையாலேயே நம்மளால் இந்த கான்ஃபிடன்ஸ் வச்சு கண்டிப்பாக போயிட்டு இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நீங்களும் வாங்கி படிங்க, நல்லா வர்த்து. நீங்களும் கண்டிப்பாக வர எக்ஸாம்ஸில் எல்லாரும் கிளியர் பண்ணலாம். தேங்க்யூ.